சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி, எம்டிசி பேருந்துகளில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் புக்கிங். பயணிகளுக்கு குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்நிலையில் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவை வாட்ஸ்அப் தளத்திற்கும் விரிவுபடுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பயனாளிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்ய வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி பயன்பாட்டில் உள்ளது. இதேபோல் அரசு பேருந்துகளிலும் கொண்டு வந்தால் என்ன என்று கேள்வி எழக்கூடும். அதன்படி இணைய வசதி, ஸ்மார்ட் போன் பயன்பாடு ஆகியவை தினசரி வாழ்வின் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்ட சூழலில் இப்படியான டிஜிட்டல் வசதிகள் பயணத்தை மேலும் எளிமையாக்கும். டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி பேருந்துகள் மூலம் நாள்தோறும் 5000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர். தமிழகத்தில் அரசு விரைவு பேருந்து வசதி, இதில் சாதாரண பேருந்துகள், டீலக்ஸ், ஏசி, ஸ்லீப்பர் என பல்வேறு வசதிகளை கொண்ட பேருந்துகள் அடங்கும். ஒவ்வொரு நாளும் சராசரியாக 17,976 டிக்கெட்டுகளும், மாதந்தோறும் 5.87 லட்சம் டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்படுகின்றன. இதில் 85% டிக்கெட்டுகள் ஆன்லைன் வாயிலாக, மொபைல் தளங்கள் வாயிலாக முன்பதிவு செய்கின்றனர். எஞ்சிய 15% மட்டுமே டிக்கெட் கவுண்டர்கள், நேரடி சேவை மையங்கள் மூலம் வாங்கப்படுகின்றன. எனவே டிஜிட்டல் வசதிகளை விரிவாக்கம் செய்து பயனுள்ளதாக அமையும். ஆன்லைனில் டிக்கெட், பஸ் டிக்கெட் முன்பதிவு தற்போதைய சூழலில் போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம், மொபைல் ஆப், இ-சேவை மையங்கள், ஏபிஐ அடிப்படையிலான போர்ட்டல்கள் உள்ளிட்டவற்றின் மூலம் பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடிகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்கள், அதாவது டிஎன்எஸ்டிசி, மாநில விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்இடிசி, சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் எம்டிசி ஆகியவை கூட்டாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசின் போக்குவரத்து துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மொபைலிட்டி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது டிஎன்எம்எல்சி டெண்டர் கோரியுள்ளது. அதன்படி ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பிளஸ் பேமெண்ட் கேட்வே ஒருங்கிணைப்பு, அதாவது ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டத்தையும் பல்வேறு பேமெண்ட் கேட்வே சர்வீஸ்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இதன் மூலம் அரசு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு என்பது மிகவும் எளிதாகி வருகிறது. மேலும் கையில் ரொக்கமாக அளிக்க தேவையில்லை, விரைவான புக்கிங் செய்யலாம், நேரம் மிச்சம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கள் மூலம் முன்பதிவு செய்வதன் மூலம் சில சலுகைகளும் கிடைக்கின்றன. மேலும் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் முன்பதிவு ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் பயணிகளுக்கு பெரிதும் வரப்பிரசாதமாகவே இருக்கும் என்கின்றனர். வாட்ஸ்அப் டிக்கெட் முன்பதிவு வசதி பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் மொபைல் ஆப் எதுவும் இன்ஸ்டால் செய்ய தேவையில்லை. புதிதாக மொபைல் பிரவுசருக்கோ அல்லது வேறு தளங்களையோ நாட வேண்டியதில்லை. தினசரி பயன்பாட்டில் உள்ள வாட்ஸ்அப்பிலேயே டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம். கட்டணம் செலுத்துவதற்கு டெபிட், கிரெடிட் கார்டுகள், QR கோடு சேவைகள், வேலட்கள், கூகுள் பிளே மற்றும் போன்பே, வாட்ஸ்அப் பே போன்றவை பயன்படுத்த முடியும். ஆன்லைன் டிக்கெட் தீர்வுக்கான உதவி மையங்களாக வாட்ஸ்அப் சேவை பயன்பாட்டிற்கு வந்தால் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்வோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் செய்யும் போது சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு தீர்வு காணும் வகையில் 24/7 நேரமும் செயல்படும் வகையில் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவது கணிக்கத்தக்கது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.